நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். குளியாப்பதி சிறுவனுக்கு கண்டி கிறிஸ்துவ கல்லூரியில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு. வரியை 15% வரை அதிகரிப்பதற்கு திட்டம். மேலும் சில வரிகளிலும் திருத்தம். தமிழ் அரசியல் கைதிகளின் போராட்டம் தொடர்கிறது. ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி சாதகமான பதிலை பெற்றுக் கொடுக்க முயற்சிப்பதாக வடமாகாண ஆளுநர் உறுதி. மத்திய மாகாண சபை உறுப்பினர் பதவியை துறந்தார் அசாத் சாலி. வலிகாமம் வடக்கில் காணி சுவீகரிக்கும் நடவடிக்கைக்கு மக்கள் எதிர்ப்பு. உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாம் அறிவிப்பு. அணியை வழிநடத்தும் பொறுப்பு மீண்டும் ஆஞ்சலோ மெத்யூஸிடம். சர்வதேச மகளிர் தினம் இன்றாகும். மகளிர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரதான வைபவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் அம்பாறை வீரசிங்க விளையாட்டரங்கில் நடைபெற்றது. வலுவான பெண்கள் நிலையான நாடு எனும் தலைப்பில் இம்முறை மகளிர் தின விழா நடைபெற்றது. ஆன்மீக ரீதியில் பின்னடைவை சந்தித்துள்ள மக்களுக்கு மத்தியில் பெண்கள், தாய்மார், இல்லத்தரசிகளின் பெருமதியை அநேகமான ஆண்கள் உணர்வதில்லை. வீட்டு வன்முறை ஊடாக மாத்திரமா பெண்கள் துன்புறுத்தப்படுகின்றனர். அரசு மற்றும் தனியார் சேவையில் ஈடுபட்டுள்ள பெண்கள் அலுவலகத்திற்குள்ளேயும் துன்புறுத்தல்களுக்கு இலக்காகின்றனர். அன்பு, கருணை, நற்சிந்தனை, மனிதநேயம் உண்மையிலேயே பெண்களிடம் காணப்படுகின்றதென்றால் நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் அல்லவா? பெண்களின் துன்பங்கள் மற்றும் உரிமைகள், சலுகைகள் குறித்து ஆராய்ந்து அவற்றுக்கு தீர்வு வழங்க வேண்டும் அல்லவா? நாம் அரசாங்கம் என்ற வகையிலும் சமூகத்தில் வாழ்பவர்கள் என்ற வகையிலும் அந்த இலக்கை நோக்கி செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எமக்குள்ளது. இந்த வைபவத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதிக்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சந்திராணி பண்டார விசேட நினைவு பரிசுகளை வழங்கினார். அம்பாறை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்களை குறிக்கும் வகையில் இதன்போது 5 பெண்களுக்கு கடனுதவிகளும் வழங்கப்பட்டன. கணவனை இழந்த பெண்கள் மற்றும் பெண்களை தலைமையாக கொண்ட குடும்பங்களை இலக்காக கொண்டு வீடுகளை வழங்குவதற்காக வீடமைப்பு அமைச்சு முன்னெடுக்கும் திட்டத்தின் கீழ் இதன்போது 4 பெண்களுக்கு ஜனாதிபதி உறுதிப்பத்திரங்களை வழங்கினார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. மகளிர் தினமான இன்றைய தினத்தினையும் இந்த மாதத்தினையும் 2 நாட்களாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாண பெண்கள் மாற்றத்திற்கான பரிந்துரை செய்யும் வலையமைப்பினால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக யாழ்ப்பாணம் மட்டுமின்றி இலங்கையை பூராகவும் கூடுதலாக பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் வன்முறைகள் நடக்குது. பட்டிகள் அறிந்து பெண்களுக்கும் இனிமேலும் வன்முறைகள் நடக்கக்கூடாது, குறிப்பாக பாலியல் வன்முறைகள் நடக்கக்கூடாது. சர்வதேச தினத்தை கருப்பு பங்குனியாக பிரகடனப்படுத்துமாறு வலியுறுத்தும் மற்றொரு கவனஈர்ப்பு போராட்டம் கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகம் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது வாயை கருப்பு துணியால் கட்டியிருந்ததுடன் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டிக்கும் வகையில் கிளிநொச்சி மாவட்ட உதவி அரசாங்க அதிபரிடம் ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்கான மகஜர் ஒன்றும் வழங்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெண்கள் அமைப்பினரால் இன்று முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரனிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் வடமாகாண சபை உறுப்பினர் து ரவிகரனும் கலந்து கொண்டிருந்தார். இது தொடர்ந்து எங்களுக்கு எவ்வளவு காலத்துக்கு நடிக்க போன்று தெரியல. உண்மையில பெண் பிள்ளைகளும் படும் கஷ்டங்களை நாங்கள் வார்த்தையால சொல்ல முடியாது. கொலை செய்யப்பட்டு கொண்டு போனால் எஞ்ச போவது எங்களுக்கு விளங்க இல்ல. பாடசாலைக்கு சர்வதேச மகளிர் தினம் நாடளாவிய ரீதியில் கொண்டாடப்படுவது அர்த்தமற்றது மற்றும் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் அரசாங்கம் போதிய கவனம் செலுத்துவதில்லை என்பதை வலியுறுத்தும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மன்னாரில் இன்று இடம்பெற்றது. பெண்களுக்கான வன்முறைகளுக்கு எதிராக கடுமையான நீதி நிலைநாட்டப்படும் வரையில் சகல நாட்டிலேயே பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிரான பாலியல் வன்முறைகள் இந்த நாட்டில் மிகவும் அதிகரித்து வருகிறது. இதற்கான நீதி என்றது குறிப்பாக சட்ட நீதி எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் கிடைத்ததில்லை. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வித்தியாலயத்தினால் பெண்கள் மற்றும் சிறுவர்களை வன்முறைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புத்தளம் மாவட்டத்தின் மகளிர் அமைப்புகள் 2 பங்குனி எனும் துணைப்பொருளில் பாலாவி நகரில் ஒன்று கூடி கருப்பு ஆடைகளை
ஹட்டன் டிக்கோயா தமிழ் மகா வித்தியாலய மாணவிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வீடுகளிலும் பெண்களின் முக்கியத்துவம் என்ற துணிப்பொருளில் வீதி நாடகம் ஒன்று இன்று நடைபெற்றது. இன்பங்கள் துன்பங்கள் என வாழ்வின் அனைத்து பக்கங்களையும் இன்முகத்துடன் எதிர்கொண்டு வீட்டினதும் நாட்டினதும் ஒளி விளக்காக திகழும் பெண்கள் மகிழ்ச்சியாக மகளிர் தினத்தை கொண்டாடும் போது சோகத்தை சுமந்து வாழும் பெண்களையும் இன்று மறந்துவிட முடியாது. வடகிழக்கிலும் மலையகத்திலும் இன்று நமது கேமராவில் பதிவான இந்த 4 பெண்களினதும் கதை அப்பகுதியில் வாழும் அனைத்து பெண்களினதும் வாழ்வின் துயரை எடுத்துரைக்கிறது. இன்றைக்கு உலக மகளிர் தினம் எல்லா இடமுமே மிகவும் எழுச்சியாக மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்ற இந்த வேளையில கூட ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் இப்பவும் வறுமைக்கோட்டுக்கு கீழே மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்த வறுமை நீங்குமா, இதுக்காக யாராவது எங்களுக்கு உதவி செய்வாங்களா என்ற ஒரு ஏக்கத்தோட தான் இன்றைக்கு நாங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிற நான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் முன்னாள் போராளி புலரமைக்கப்பட்டு ரிலீஸாக்கி இப்ப வந்து கஷ்டத்தின் மத்தியில் வாழ்றேன். வீடுகள் எந்தவித உதவியும் இல்லாமல் எனது பிள்ளைகளுடன் இன்றைக்கு மகளிர் தினமாக இருந்த போதிலும் நாங்கள் கஷ்டத்தின் மத்தியில் தான் தொடர்ந்தும் வாழ்ந்து வருகிறோம். எந்தவித தேவைகளும் எங்களுக்கு பூர்த்தி செய்யப்படவில்லை. இன்னும் இன்னைக்கு மகளிர் தினம், பிள்ளைங்களை சந்தோஷமா வச்சுட்டு வீட்டுல இருந்து ஒரு சந்தோஷமா அதுங்களுக்காக எதுவுமே எங்களுக்கு செய்யறதுக்கு இல்லைங்க. ஆனா நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். தோட்ட தொழிலாளி மக்கள் இதுலயே தான் கஷ்டப்படுறோம். ஆனா எங்களுக்கு எந்த நன்மையுமே கிடைக்கல. இன்று வந்து பெண்கள் தினம். ஆனாலும் எங்களுக்கு பெண்கள் தினம் என்று என்னன்னே தெரியல. ஏன்னு கேட்டா தேயில 10 வருஷமா இதுலயே ஓட்டுறோம். யாழ் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் கடற்படையினரின் தேவைக்காக காணி ஒன்றை சுவீகரிப்பதற்காக முன்னெடுக்கப்படவிருந்த அளவீட்டு பணி மக்களின் கடும் எதிர்ப்பினால் கைவிடப்பட்டுள்ளது. சேந்தான்குளம் ஆரோக்கியநாதர் தேவாலயத்துக்கு சொந்தமான 4 பரப்பு காணியை கடற்படையினரின் தேவைக்காக சுவீகரிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஆட்சி காலத்திலும் இந்த காணியை சுவீகரிப்பதற்கான அளவீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் மக்களின் எதிர்ப்பு காரணமாக அந்த பணிகளை இடைநிறுத்துவதற்கு நேரிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மீண்டும் சேந்தான்குளம் ஆரோக்கியநாதர் தேவாலயத்திற்கு சொந்தமான காணியை அளவீடு செய்வதற்காக நில அளவையாளர்கள் சென்றிருந்தனர். இதன்போது அங்கு கூடியிருந்த வடமாகாண சபை உறுப்பினர் ப. கஜதீபன், வலிவடக்கு மீள்குடியேற்ற குழுவின் தலைவர் எஸ். சஜீவன் உள்ளிட்டவர்கள் அளவீட்டு பணிகளுக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்தனர். காணி அளவீட்டு பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களை போலீசாரும் கடற்படையினரும் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் நிலத்தட கருவிகள் மூலம் படம் பிடித்த காட்சியும் அவரது கேமராவில் பதிவானது. சேந்தாங்குளம் ஆரோக்கியநாதர் ஆலயம் மக்களுடைய வழிபாட்டுக்குரிய இடமாகவும் மக்களுடைய சிரமக்காலையாகவும் மற்றது இணைய பொதுமக்களுடைய சமய சம்பந்தமான தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகிற பூர்வீகமாக பாரம்பரியமாக அவர்கள் பாவிக்கிற ஒரு நிலமாக இருக்குது. அதை அரசாங்கம் வேறு தேவைகளுக்காக வலுக்கட்டாயமாக பலவத்காரமாக அதை சுவீகரிப்பதை மக்கள் உட்பட நாங்களும் எதிர்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம். நாங்கள் 25 வருடமாக இடம்பெயர்ந்து நாங்கள் இப்படி அல்லப்பட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து சொந்த காணியில வந்திருக்கிறோம். அந்த காணி
பாடிய பறிக்கிறேன் வந்து எங்களுக்கு காரணம் வேண்டாம். எங்களுக்கு அவைந்த எங்க பாதுகாப்பு இல்லை. கடற்படையை பொறுத்தவரை ராணுவப்படையை பொறுத்தவரை மக்களுடைய மனதை புரியணும். முதல் இதுக்கு நீங்கள் பொயின் போடுறது பாதுகாப்பு கருது அது வேறு அரசியல் விடயம், அதாவது பாதுகாப்பு விடயங்கள். ஆனால் தொழிற்சேர இடங்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உறுதிப்பாடாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். இதைத்தான் முந்தைய அரசாங்கமும் செய்தது. அதே நிலைமை, அதே கருத்துருவாக்கம் இப்பொழுது நல்லாட்சி படி சொல்கின்ற அந்த அரசாங்கம் இன்றைக்கு இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபடுகிறது. இது உடனடியாக நிறுத்தப்படுவதுதான் இந்த மக்களுடைய நம்பிக்கையை தக்க வைப்பதற்கான ஒரு விடயமாக இருக்க முடியும். தமிழர் நிலப்பரப்புகளை தொடர்ந்து சுவரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெளியாகும் வடக்கில் ஏற்கனவே பல நிலப்பரப்புகள் விடுவிக்கப்படாத இருக்கின்ற சூழ்நிலையில் புதிதாக கடற்படையினருக்கும் ராணுவத்துக்கும் தேவையான இடங்களை சுவரிக்கும் நடவடிக்கைகள் முற்பட்டிருக்கின்றது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறையில் என்ற சூழ்நிலை தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அரசியல் தலைமைகள், குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு மாதங்களிலும் அவர்கள் வந்து அளப்பதும் நாங்கள் தடுப்பதாக நின்று கொண்டிருக்க முடியாது. ஆகவே உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த அனைத்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் ராணுவத்தால் சுவரிக்கப்படுகிற காணிகள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தப்பட்டு அந்த பொதுமக்களுடைய பாவனைக்கு அதில் விடப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இதேவேளை வலிகாமம் வடக்கு சேந்தான்குளம் ஆரோக்கியநாதர் தேவாலயத்துக்கு சொந்தமான காணியை சுவீகரிக்கும் வகையில் இன்று மேற்கொள்ளப்படவிருந்த அளவீட்டு பணிகள் தொடர்பில் கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவியிடம் நாம் வினவினோம். பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனைக்கு அமைய கடற்படைக்கு சொந்தமான காணிகளில் அளவீடு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த போதிலும் மக்களின் எதிர்ப்பு காரணமாக அந்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கூறினார். எவ்வாறாயினும் பாதுகாப்பு அமைச்சு மட்டத்திலான அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கடற்படை தரப்பு முன்னெடுக்கும் எனவும் கேப்டன் அக்ரம் அலவி மேலும் தெரிவித்தார். சம்பூர் அனல் மின் நிலைய நிர்மாணத்திற்கான சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி கிடைத்துள்ள நிலையில் அனல் மின் நிலைய நிர்மாணத்திற்கு சம்பூர் மக்கள் தமது பூரண எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். அனல்மின் நிலையம் எனும் தோற்றத்தில் தம் வாழ்வாதாரம் பறிக்கப்படுவதாக சம்பூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். தமது பூர்வீக நிலங்களில் நிம்மதியாக வாழ்வதற்கான சூழலை உருவாக்குமாறு இந்த மக்கள் தொடர்ந்தும் கோரிக்கை விடுக்கின்றனர். இப்ப புதிதாக வந்திருக்கிற அரசாங்கம் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து கூறியிருந்தது அப்படின்னு சொன்னா, நாங்கள் அணை நிலையம் கட்ட மாட்டோம், உங்களை குடியேற்றுவோம், அணை நிலையம் கட்டுவதற்கான வேலை திட்டங்கள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தயவு செய்து நிறுத்த வேண்டும். நிறுத்துவதற்கு எங்களுடைய அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகள் இதுக்கு முக்கியமாக நின்று இதை நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களை கட்டாயம் செயல்படுத்த வேண்டும். இந்த அணை நிலையம் நிறுத்தப்படவில்லை என்றால் கூடுதலாக இப்பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்படும். இந்த மக்கள் பாதிக்கப்படும் கடத்தொழில் பாதிக்கப்படும். கிராமத்தில் இருக்கிற குளங்கள், வயல்வெளியில் இருக்கிற குளங்கள், கால்நடைகள், சகல விவசாயத்துறைகளும் பாதிக்கப்படும். இதால கெப்பணி பெண்கள் பாதிக்கப்படும். ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் செம்மந்தரியா அவர்களும் திட்டமிட்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை உடனடியாக தடுத்து நிறுத்தி இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படி நாங்கள் கேட்பதோடு, எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கியமாக இதில் கவனம் செலுத்தி தேர்தல் காலத்தில் வாக்குகளை பெற்றுக் கொண்டு போவதை விட இதை முன்னின்று செய்வதற்கு அவங்க முன்வர வேண்டும் என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன். அதைவிட இதை வெளிக்கொணர்வு கொண்டு வந்த சக்தி நீதிக்கும் சக்தி ஊழியர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் அவர்களையும் தமிழ் மக்களே பதவியில் கொண்டு வந்திருக்கிறோம். தற்போது இந்த அரசாங்கம் எங்களுக்கு இந்த சம்பூர் பகுதியை அணைமின்றைய அமைப்பதை நிறுத்திவிட்டு இந்த மக்களுடைய குடியிருப்பு காணிகள், விவசாய நிலங்களை தருவதோடு இதுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஆர்வத்தோடு நின்று இதை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் பல வருடங்கள் இந்த முகாம்களில் கிடந்து கஷ்டப்பட்டு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எமது பிரச்சனைகளை ஊடகமான சக்தி ரீதி வெளியுலகுக்கு எடுத்து காட்டுவதற்கு நாங்கள் முதல்ல நன்றி கூற வேணும். அறிவியல் நிலையம் சம்பந்தமாக எமது பிரதிநிதியாக இருக்கிற சம்பந்தனையா, ரணில் விக்ரமசிங்கே இவர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து எமது மக்களின் பெரும்பான்மையான வாக்கை பெற்றுத்தான் இன்று இந்த ஆட்சி அமைச்சிருக்கிறார்கள். இதை உடனடியாக இந்த விஷயத்தை கொண்டு வந்து கதைத்து பாராளுமன்றத்தில் உடனடியாக இந்த அணு நிலையத்தை நிப்பாட்டி அதுக்கு பதிலாக இந்த மக்களுக்கு ஒரு தொழிற்சாலைகளை அமைச்சு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் உண்ணாவிரத போராட்டம் இன்று 15வது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகிறது. உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்த கைதிகளில் ஒருவர் நீதிமன்றத்தால் கடந்த வாரம் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் 13 கைதிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கைதிகளின் உடல்நலம் தொடர்பில் வைத்திய அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார் ஒப்புல்தினிய தெரிவித்துள்ளார்.
சட்ட நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி தமக்கு நியாயத்தை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி கைதிகள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரனும் இன்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். அங்கே 14 எமது தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கின்றார்கள். இன்று 15 நாட்களாகியும் அவர்கள் எந்த விதமான ஆகாரமும் இல்லாமல் அவர்கள் படுத்த படுக்கையிலே அங்கே இருக்க பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இந்த 14 தமிழ் அரசியல் கைதிகளில் ஒருவர் பெண் அடங்குகின்றார், ஒரு பெண் தமிழ் அரசியல் கைதியும் இருக்கின்றார். மகேசன் சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் 14 பேருடைய வழக்கு இன்னும் இந்த MC கோர்ட்ல வழக்கு எடுக்கப்படவில்லை. இதேவேளை வெலிக்கடை சிறைச்சாலையில் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான குழுவின் தலைவர் அருட்தந்தை சக்திவேல் இன்று சந்தித்தார். கடைசியாக இன்று எங்களுக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், அதாவது நாங்கள் பார்க்க வந்த அவர்களால் வெளியிலே எங்களை வந்து பார்க்க முடியாது, அந்த நிலைக்கு உடல் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று மட்டும் ஒரு அரசியல் கைதிக்கு, அதாவது உணர்வு இருக்கின்ற கைதிக்கு 10 சேலையும் ஏற்றப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னொரு சிறை கைதிக்கு நேற்று 7 சேலை ஏற்றப்பட்டது. தொடர்ச்சியாக மீண்டுமாக இன்று அவரை அழைத்து சென்று 2 செயலன் கொடுத்திருக்கின்றார். அரசாங்கமும் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற தமிழ் கூட்டமைப்பும் எங்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார்கள் எங்களை விடுதலை தொடர்பாக. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படித்தான் நாங்கள் கேட்கின்றோம். இதேவேளை வடமாகாண ஆளுநர் ரெஜினல் குரி இன்று பிற்பகல் தமிழ் அரசியல் கைதிகளை சந்தித்து கலந்துரையாடினார். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள கைதிகளை சந்திப்பதற்கு நான் இன்று சென்றேன். இன்று 15வது நாளாகவும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுடைய நிலை கவலை அளிக்கின்றது. ஆகவே மனிதாபிமானமாக சிந்தித்து இவர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்குள்ளது. நல்லிணக்கம் மேலோங்கியுள்ள இந்த காலத்தில் உயிரை தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையையும் தமிழ் மக்களின் வாழ்க்கையையும் அதே போன்று முழு நாட்டினதும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும் என நான் தீர்மானித்தேன். இதற்காக ஜனாதிபதியின் அனுமதியை பெற்று நான் அவர்களுடன் கலந்துரையாடினேன். அவர்களது அனைத்து விவரங்களையும் நான் பெற்றுக் கொண்டேன். இந்த விவரங்களுடன் விரைவில் ஜனாதிபதியை சந்திப்பேன். மகிழ்ச்சியான பதிலொன்றை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பேன். இதனிடையே தமிழ் அரசியல் கைதிகளின் போராட்டம் தொடர்பில் மனிதுரிமை ஆணைக்குழுவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அரசியல் கைதிகளின் உடல்நிலை மற்றும் அவர்களது கோரிக்கை அடங்கிய மகஜரொன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள மனிதுரிமை ஆணைக்குழுவின் கிளையில் இன்று ஒப்படைக்கப்பட்டது. இந்த விடயத்தை கொழும்பில் உள்ள மனிதுரிமை ஆணைக்குழுவிற்கு அறிவிப்பதாக ஆணைக்குழுவின் யாழ் மாவட்ட பணிப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகள் தொடர்பில் புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம், சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, இந்து மத அலுவல்கள் அமைச்சர் DN சுவாமிநாதன் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டார். சுமார் 1.5 மாதங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட விசேட உயர் நீதிமன்றம் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக வழக்குகளை கவனித்திருக்கின்றது என்பதோடு இன்னும் 20 கோவைகளே சட்டமா அதிபர் திணைக்களத்தில் வசமுள்ளது என்பதையும் இந்த பாராளுமன்றத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தற்போது உண்ணாவிரதம் இருக்கின்ற 11 சந்தேக நபர்களில் ஒருவர் 10ஆம் தேதி 2ஆம் மாதம் 2016 அன்று விடுதலை செய்யப்பட்டார்கள். மேலும் 5 பேருக்கு குற்றப்பகர்வு பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு உள்ளது. மிகுதியாக உள்ள 5 சந்தேக நபர்கள் தொடர்பாக விடயங்களில் தற்போது பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றது. 11ஆம் நாள் 3ஆம் மாதம் 2016ஆம் ஆண்டு திகதிக்கு முன்னர் பிஃபோர் தி 11th அந்த 5 சந்தேக நபர்கள் தொடர்பாக இறுதி முடிவு எடுக்கப்படும் என்பதையும் இந்த பாராளுமன்றத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் தரவுகள் பின்வருமாறு: 103 பேர் உயர் நீதிமன்றங்களிலே நிலுவையில் உள்ள வழக்குகளிலே இருக்கின்றார்கள். 14 பேர்கள் நீதிவான் நீதிமன்றங்களிலிருந்து நிலுவையில் உள்ள வழக்குகளில் இருக்கின்றார்கள். 32 பேர் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள். 9 பேர் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டு மேன்முறையீடு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்தால் 158 பேர் இருக்கின்றனர். இதேவேளை காணாமல் போனோர் தொடர்பிலும் அமைச்சர் சபையில் உரையாற்றினார். நாம் அவதானிக்கலாம், ஆயுதப்படையினர், விடுதலை புலிகள், புலனாய்வு படையினர் மற்றும் பல்வேறு ஆயுத குழுக்கள் என்பன பொதுமக்கள் காணாமல் போனவையோடு தொடர்பு உள்ளவர்கள் அனைவராலும் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளமையும் அவதானித்துக் எடுக்க வேண்டும். நல்லாட்சியை வழங்கும் அரசாங்கம் என்ற வகையிலே எமது அரசாங்கம் காணாமல் போனவர்கள் குடும்பங்கள் எதிர்நோக்கும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் உணர்ந்து
அவருக்கான தீர்வொன்றை வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளது. காணாமல் போனவர்களுக்கு சட்ட வலுவுள்ள சாட்டு பத்திரம் ஒன்றை வழங்கும் யோசனையும் முன்வைத்து அதற்கு பல நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன என்பதையும் நான் கூற விரும்புகின்றேன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து முன்னெடுக்கும் மக்கள் சக்தி திட்டம் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிவதற்காக சென்றுள்ள மக்கள் சக்தி குழுவினருக்கு ஆலங்குளத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு கூடியிருந்த மக்கள் தமது பிரதேசத்தில் நிலவும் பொதுவான பிரச்சினைகளை எமது குழுவினரிடம் தெரிவித்தனர். வவுனியா நகரிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பல நூற்றாண்டுக்கு பழமையான புதுவிளாங்குளம் கிராமத்தின் தற்போதைய நிலை குறித்தும் மக்கள் சக்தி குழுவினர் ஆராய்ந்தனர். நான் இருப்பது காசியப்பர் என்று கூறக்கூடிய ஒரு நபருடைய வீடு இருந்த இடம். இந்த இடத்தில் சுமார் 25 குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வைத்தியசாலை தேவைகள் இல்லை, வீதி போக்குவரத்து உரிய முறையில் இல்லை போன்ற காரணத்தினால் அவர்கள் இந்த இடத்தை கைவிட்டு சென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மண்ணை கைவிட்டு செல்வதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை. அதன் காரணத்தினாலே அவர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கு வந்து இந்த இடத்திலே அவர்கள் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் காட்சிகளை நம்மால் காணக்கூடியதாக இருந்தது. ஒரு 280-300 வருடங்களுக்கு முன் ஒரு 4-5 தலைமுறைகளான மக்கள் எங்களுடைய உறவினர்கள் இங்கே மூதாதையர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இவர்களுக்கான போக்குவரத்து வசதி, பாடசாலை இரண்டுமே இந்த பிரதேசத்துக்கு, இந்த கிராமத்துக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக இங்கே இருக்கின்றது. இந்த கிராம மக்களுடைய ஒரே கோரிக்கையாக இருப்பது இந்த கிராமத்தை புனரமைப்பு செய்து இந்த கிராமத்தில் தம்மை மீள குடியமர்த்த வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். காரணம், இங்குள்ள இந்த செழிப்பை கைவிட்டு அவர்களுக்கு செல்வதற்கு விதத்திலும் அவர்களுடைய மனம் இடம் கொடுப்பதில்லை. எனவே உரிய அதிகாரிகள் இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நமது மக்கள் சக்தியின் வேண்டுகோளாகவும் இருக்கிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ஜெஃப்ரி சிவதாஸ். புதுவிளாங்குளம் வளமான கிராமம் என்பதற்கு இந்த பசுமையான வயல் நிலங்கள் சான்று பகர்கின்றன. இது புது விளாங்குளம், அதாவது வவுனியா பிரதேசத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் அமைந்திருக்கிறது. நான் இருப்பது ஒரு செழிப்பான வயல்வெளி நிறைந்த ஒரு பகுதி. எனவே விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு பகுதி. இதனாலேயே இங்கிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் இந்த இடத்திற்கு மீள திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தொடர்ந்து மகிழன்குளம், விளக்கு வைத்த குளம், புதிய வேலூர் சின்ன குளம், அரசடி குளம் உள்ளிட்ட பல கிராமங்களுக்கும் எமது குழுவினர் சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தனர். இதேவேளை எமது மற்றொரு குழு வவுனியா கனகராயன் குளம், புதுக்குளம் ஆகிய பகுதிகளுக்கு சென்றிருந்தது. பண்டிதமனை கணபதி பிள்ளை தமிழ் வித்தியாலயத்தில் நிலவும் வகுப்பறை பற்றாக்குறை தொடர்பிலும் மக்கள் சக்தி குழுவினரிடம் தகவல்கள் முன்வைக்கப்பட்டன. வடக்கு புளியகுளம் பகுதியில் உள்ள ராமனூர் கிராமத்தின் குளத்தை நோக்கி நாங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கின்றோம். மிகவும் வாகன போக்குவரத்தின்றி காடாகி காணப்படும் இந்த ராமனூர் குளத்துக்கு என்ன நடந்துள்ளது, இது தொடர்பில் ஆராய்வதற்கு நாங்கள் தற்போது பயணிக்கின்றோம். புளியங்குளம் ராமனூர் கிராமத்தில் உள்ள விவசாய குளம் புனரமைக்கப்படாமை தொடர்பில் விவசாயிகள் எமது குழுவினருக்கு அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் சக்தி குழுவினர் விவசாயிகளுடன் குளம் அமைந்துள்ள இடத்தை பார்வையிடுவதற்காக சென்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் பல்வேறு தரப்பினர் ஒரு வருட காலமாக பேசுகின்ற போதிலும் இதுவரையில் தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படவில்லை. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் 2 வருடங்களுக்கு ஒருமுறை புதுப்பிக்கப்படுகின்றமை வழமையாகும். எனினும் 2013ஆம் ஆண்டு இறுதியாக கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தம் கடந்த வருடம் மார்ச் மாதம் 31ஆம் தேதியுடன் காலாவதியானதை தொடர்ந்து இதுவரை அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை. நாட்டின் பொருளாதாரத்தை நிமிரச் செய்யும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வருடாந்தம் 2500 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கும் நடைமுறைக்கு உள்வாங்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்ட போதிலும் இன்றும் உறுதியாக கைச்சாத்திட
கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த சம்பளத்திற்கே வேலை செய்ய வேண்டிய நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். காங்கிரஸ் தான் நாங்கள் நம்பியிருந்த காலப்பகுதியில் இந்த சம்பள போராட்டம் வந்து 1000 ரூபாய் வாங்கி தரேன்னு சொல்லி தான் அவங்களும் இந்த ஓட்டை கேட்டாங்க. இவங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டு இவங்க வந்து அதுக்கு பிற்பாடு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு பிறகு நாங்கள் திகாமர் ஐயாவை நம்பி நாங்கள் வாக்களித்தோம். திகாமர் ஐயாவும் சொன்னாரு இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை நானும் வாங்கி தரேன், 2500 ரூபாய் வாங்கி தரேன்னு இந்த டயகம் உள்ள மீட்டிங்ல அக்கரைப்பத்தம் கீழே உள்ள மீட்டிங்ல அவர் நிறைய தடைகள் சொல்லியிருக்காரு. சொல்லி இருந்து இந்த 2500 ரூபாயில வந்து பேச்சுவார்த்தை மட்டும்தான் இருக்குது. ஆனா வந்துட்டு நடைமுறையில ஒண்ணுமே இல்ல. இங்க பார்லிமெண்ட்லயும் ஒரு சவுண்ட் விடுறாங்க, இங்க மீட்டிங்லயும் சவுண்ட் விடுறாங்க. மக்களை வந்து பேச்சளவுல தான் கவர்றாங்க, ஒழிஞ்சு செய்கையில எந்த விதமான செய்கை இல்ல. பலவகையில மீட்டிங்ல சொன்னிச்சு 1000 ரூபாய் உங்களுக்கு நிச்சயமாக நான் பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் 1 வருஷ காலம் முடிஞ்சு இன்ன வரைக்கும் இந்த மார்ச் 31ஆம் தேதியோட முடிய போகுது. எல்லாமே மறந்துட்டாங்க. எல்லா அரசியல்வாதியும் பிரதமரும் வந்து சொன்னாரு தலவாக்கல்ல உங்களுக்கு 17ஆம் தேதி சம்பள பிரச்சனை முடிக்கிறேன்னு சொல்லி, அதுவும் சரிவல்ல. வாக்குறுதி கொடுத்த மாதிரி இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க வந்து 300 ரூபாய் இந்த கொடுக்குறோம் சந்தா 2 பேரு, இதை வந்து நாங்க முற்றாக நிப்பாட்டி அதை பேங்க் பிள்ளைங்களுக்கு போட்டாலும் வருஷத்துக்கு 3000 ரூபாய் வருது. காங்கிரஸ் அது எங்களுக்கு வந்து சம்பளத்தை பேசி தரேன்ட்டு இது வரைக்கும் எந்த விதமான பேசி கொடுக்கல, தொண்டமான் பேசியே கொடுக்கல. அதனால மேலும் நாங்கள் இப்போ 1 வருஷ காலமா இந்த தொண்டமானையை நம்பிக்கிட்டு இருக்கோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பேசி கொடுக்குமா அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இந்த 31ஆம் தேதியோட இந்த மாதம் 31ஆம் தேதியோட காலக்கெடு முடிஞ்சு. மாபெரும் மனிதநேய பணியினை முன்னெடுத்து வரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி குழுவினர் தென் மாகாணம் மற்றும் வடமத்திய மாகாணத்தில் உள்ள இல்லங்களுக்கு இன்றைய தினம் சஞ்சரித்தனர். தென்மாகாண மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிவதற்காக சென்றுள்ள எமது குழுவினர் ஹக்மன எல்லைவள விகாரையில் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களை தொடர்ந்து பயணத்தை ஆரம்பித்தனர். பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தாம் எதிர்நோக்கி வருகின்ற பிரச்சினைகள் குறித்து எமது குழுவினரிடம் அறிவிப்பதற்காக விகாரைக்கு வந்திருந்தனர். ஒரு குழுவினர் உவருகேன, சுதுகலஹேன, அலுத்ஹேன, கலுவலாக்கெட்டிய ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினையை கேட்டறிந்தனர். வடமத்திய மாகாணத்திற்கு சென்றுள்ள மற்றொரு குழுவினர் கௌரில மற்றும் மின்னேறிய ஆகிய தேசிய சரணாலயங்களுக்கு நடுவே அமைந்துள்ள ரொட்டவெவ கிராமத்திற்கு சென்றனர். குடிநீர் பிரச்சினையே மக்களின் முக்கிய பிரச்சினையாகும். இந்த மக்களுக்கான போக்குவரத்து வசதியும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இருந்தது. சிவராத்திரி விரதத்தினை முன்னிட்டு ஈழத்தின் பஞ்ச இச்சரங்களில் 4 ஜாம பூஜைகளும் விசேட வழிபாடுகளும் இடம்பெற்றன. மாசிமாத கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி திதியன்று விரதமிருந்த சிவனை வேண்டி இரவு முழுவதும் விழித்து 4 ஜாம பூஜை செய்வது மகா சிவராத்திரியின் முக்கியமான வழிபாட்டு முறையாகும். ஈழத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஈஸ்வரங்களில் ஒன்றான கீரிமலை நகுலீஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரி பூஜைகள் நடைபெற்றன. சிலாபம், ஸ்ரீ முன்னீஸ்வரம், ஸ்ரீ வடிவாம்பிகா சமேத ஸ்ரீ முன்னிநாத சுவாமி ஆலயத்தில் மகா சிவராத்திரி விரத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாம் ஆஞ்சலோ மெட்டிசனுடைய தலைமையில் இன்று நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றது. அந்த தகவலோடு இன்று 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.